தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ. ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குரிய ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது வெளியே வந்தது. இந்த ஃபைனல் ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. நமக்கு ஏற்கனவே ப்ரொஃபஷனல் ரிசல்ட் வரும்பொழுதே நம்ம ஒரு டேட்டா எடுத்து வச்சாச்சு. ஃபைனல் ரிசல்ட்டும் வந்தாச்சு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பெரிய சேஞ்சஸ் இதுமாதிரி இதில் இல்லை. பட் இருந்தாலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய மாணவர்களுக்கு அந்த டீம்டு யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம சீட் எடுக்கிறோன்னா எல்லாருடைய கருத்தும் என்னென்னா, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நம்ம சீட்டு வேணும்னா மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. 120 மார்க்கு, 130 மார்க்கு, 135 மார்க்லாம் டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சி தான் இருக்குது. ஈவன் வந்து ரவுண்ட் ஒன்லேயே கூட நமக்கு வந்து இப்போ நடந்து முடிஞ்ச ரவுண்ட் ஒன்லேயே கூட நமக்கு சீட் வந்து கிடைச்சிருக்கு. மிக குறைவான மதிப்பெண்ணில் 180 மார்க்கு, 190 மார்க் அந்த ரேஞ்செல்லாம் சீட்டும் கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ ரவுண்ட் 2 நம்ம பார்க்கும்பொழுது கம்பேர் டு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2வில் சீட்டானது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க் ஆனது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலேஜில் 100 மார்க்கு, ஒரு சில காலேஜில் வந்து 80 மார்க்கு, ஒரு சில காலேஜில் 9 மார்க்கு, இந்த மாதிரிலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக மொத்தம் பெரும்பாலான காலேஜில் அந்த மார்க் அப்படின்றது ரவுண்ட் 1 விட ரவுண்ட் 2வில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பொதுவாக எப்படி இருக்கும், நமக்கு ரவுண்ட் 1 விட ரவுண்ட் 2 கொஞ்சம் குறைஞ்சி தான் வரும். அட்லீஸ்ட் 5 மார்க் 2 கவர்மெண்ட் காலேஜில் நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தது கவர்மெண்ட் காலேஜில் 3 மார்க் குறைஞ்சிருந்தது, 5 மார்க் குறைஞ்சிருந்தது ரவுண்ட் 2க்கு, ரைட்டுங்களா? ஆனால் இங்கே டீம்டு யூனிவர்சிட்டி பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்ன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த இன்க்ரீஸ் ஆன எல்லா காலேஜ் லிஸ்ட்டையும் சொன்னால் வீடியோ கொஞ்சம் பெருசாக போகும். நான் எல்லா காலேஜையும் சொல்லலை, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 காலேஜ் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் இருக்கிற 4 காலேஜ் தான். அந்த 4 காலேஜ் லிஸ்ட்டையும் சேர்த்தே நான் சொல்லிடுறேன். இப்போது சவிதாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் 316 முடிஞ்சது. ஆனால் இப்போது ரவுண்ட் 2வில் வந்து 404 முடிஞ்சிருக்கு. அப்போ பாருங்கள் இன்க்ரீஸ்ன்றது. இந்த மாதிரி தான் ஒரு காலேஜுக்குமே வந்து ஏறி இருக்குது. விநாயகா மிஷன் சேலத்தில் இருக்கிற விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 193 மார்க் ரவுண்ட் 1ல் இருந்தது வந்து 271 மார்க்காக அதிகரிச்சிருக்கு. இதே போல் எல்லா காலேஜிலுமே பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தாவே எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ என்ன காரணம் அது பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து பாண்டிச்சேரியை பொறுத்தவரை இருக்கிற 4 டீம்டு யூனிவர்சிட்டியில் மகாத்மா காந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 218 ரவுண்ட் 1லேருந்து 248 அதிகரிச்சிருக்கு. அதே போல் விநாயகா மிஷன் காரைக்காலில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் 215லேருந்து 286. இந்த 215ன்றது ரவுண்ட் 1க்குரிய ரிசல்ட் வந்தப்போ அதில் வந்து க்ளோசிங் மார்க் 215. இந்த ரவுண்ட் 2வில் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 286. சீட்டுமே இப்போ கிடையாது. நீங்கள் ரவுண்ட் 3க்கு அதை எதிர்பார்க்கவும் முடியாது. எல்லா சீட்டுமே ஃபுல்லாக ஆகிடுச்சு. 100% சீட்டு ஃபில் ஆகிடுச்சு. அதே போல் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த அளவு கட் ஆஃபில் இருக்கிற இது டீம்டு யூனிவர்சிட்டினா இந்த லக்ஷ்மி நாராயணா மட்டும்தான். பட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 147 இருந்தது ரவுண்ட் 1ல். இது வந்து பார்த்தீங்கன்னா 186 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது மற்ற காலேஜை பார்க்கும்போது 186ன்றது குறைவாக இருந்தாலும் ரவுண்ட் 1 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது அதிகம். அதே போல் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜில் 186 இருந்தது வந்து ரவுண்ட் 1ல். இப்போ ரவுண்ட் 2வில் 260 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கேயுமே சீட்டும் ஃபில் ஆகி போச்சு, எந்த சீட்டுமே இல்லை. ரவுண்ட் 3ல் எதிர்பார்க்கவும் முடியாது, சரிங்களா? இன்னொன்று, எம்சிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சாலுமே நீங்கள் என்ன பண்ணியாலும் கம்பல்சரி ஜாயின் பண்ணி தான் தீரணும். சீட்டே கிடைக்கல உங்களுக்கு ரவுண்ட் 2லன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ரவுண்ட் 1ல் கிடைச்ச சீட்டை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ரவுண்ட் 1லேருந்து நீங்கள் ரவுண்ட் 2 வர்றது தான் அந்த ஃப்ரீ எக்ஸிட். ரவுண்ட் 2 வந்து ரவுண்ட் 3 போகணும் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. அப்போ காலேஜ் கிடைச்சதுன்னா ரவுண்ட் 1ல் நீங்கள் சேர்ந்து தான் தீரணும். அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே சரி, ரைட்டுங்களா? இது ஒன்று. ஸோ இப்போ நம்ம அந்த ரீசன் வரலாம், எதனால் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து நீங்கள் நிறைய அந்த கன்ஃபியூஸ் வந்தது இல்லையா, மாணவர்களுக்கு வந்து எப்படியாவது நம்ம சீட்டு கிடைச்சா போதுன்ற சூழ்நிலை தள்ளப்பட்டுட்டாங்க. காரணம் நிறைய பிரச்சனைகள் நிறையா வந்து நம்ம நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய பிரச்சனைகள், ரிசல்ட் வர லேட்டு, ரெண்டாவது நிறைய இது அந்த கோர்ட் இஷ்யூஸ் நிறையா போச்சு. இது எல்லாமே சேர்த்து மாணவர்கள் கொஞ்சம் ஒரு பயத்தை வந்து மனசில் உருவாக்கிச்சு. நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அதிகம், அப்பியர் ஆன கேண்டிடேட் அதிகம். ரெண்டாவது, இதில் வந்து இப்போ வந்து மாணவர்களுக்கு அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் நிறைய பேர் அப்பியர் ஆகிறாங்க. அப்பியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வந்து எல்லாத்துலேயுமே பொதுவாக இன்க்ரீஸ் ஆகுது. ரவுண்ட் 1ல் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே அதிகமாக இருந்தது. அதனோட இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கேயுமே இருக்குன்னா டீம்டு யூனிவர்சிட்டிலையுமே வந்து சீட்டு கிடைச்சா போதும்
நம்ம ஏதாவது ஒரு காலேஜில் சேருவோன்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால் எடுத்த ஜாயின் பண்ண எல்லாருமே சீட்டு அலர்ட் ஆன எல்லாருமே சீட்டை எடுத்துடுறாங்க. ஸோ காசை பற்றி கவலை இல்லை. அப்போ சீட்டு என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த கட் ஆஃப் ஆனது இன்க்ரீஸ் ஆகி காணப்படுது. சரிங்களா? அப்போது இதெல்லாமே தான் காரணமாக இருந்து நமக்கு ரவுண்ட் 2ல வந்து அந்த கட் ஆஃப் ஆனது இன்க்ரீஸ் ஆனதுக்கு. ஆனால் ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 135ல் எடுத்த மாணவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு ரவுண்ட் 1ல. ஆனால் இங்கே வந்து அதிகமாக இருக்குன்னா 135ல் இருந்தவருக்கு சீட்டு கிடைக்கலையான்னா, கிடைச்சிருக்கும். மேபி அவர் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டார். திரும்ப அதே மாணவர் சாய்ஸ் ஃபில் கொடுக்கும்பொழுது அவருக்கே வந்து சீட்டு கிடைக்காம போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பட் ஒரு விஷயம் மட்டும் ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு எம்பிபிஎஸ்ல டாக்டராகவோ அல்லது பிடிஎஸ் டாக்டராகவோ நீங்கள் வரணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையான விஷயம் 2 தான். 1 மார்க்கு. நீட்ல நீங்க ஸ்கோர் பண்ற மார்க்கு. அதிக மார்க்கு அல்லது அதிக பணம். இது 2 வேணும். இது 2ல எது உங்ககிட்ட இருக்குன்னு பாருங்க. பணம் அதிகமா இருந்ததுன்னா, மார்க்க பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இத நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்றது அதுதான். பணம் அதிகமா இருக்கா? நீங்க அடுத்த வருஷம் எழுத போறீங்களா? இல்ல வந்து ரிப்பீட் பண்ண போறீங்களா? பணம் அதிகமா இருந்ததுன்னா கவலையே படாதீங்க. ஜஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டு வெளிய வாங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டில உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். டீம்டு யூனிவர்சிட்டில அப்படின்னாவே உங்களுக்கு ரூ. 20,00,000 குறைந்தபட்சம் 20, 21ல இருந்து அதிகபட்சம் 25,00,000 வரைக்கும் போகும். வருடத்திற்கு அது நீங்க கட்டுறதுக்கு தயாரா இருக்கிறீங்கன்னா, நீங்க கம்மியா இருக்கலாம். இப்ப மினிமம் மார்க் பாஸ் மார்க்ன்றது 127 அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 120, 130, 132, 140 அந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்தா கூட உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டில கண்டிப்பா சீட்டு கிடைக்க தான் போகுது. சரிங்களா? பட் அப்ப பணம் இருக்குன்னா, நீங்க தைரியமா இருக்கலாம். மார்க் குறைவா இருந்து. இல்ல பணமே கிடையாது. நான் சீட் எனக்கு வேணும்னா, நீங்க மார்க் அதிகமா தான் எடுத்தாகணும். அதிகம் அப்டின்னா, நீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேணும் அப்டின்றத தான் இங்க அதிகமா பார்ப்போம். அப்ப அதிகமா வேணும் அப்டின்னா, மார்க் அதிகமா இருந்தா கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். அப்ப உங்களால வந்து 600 பிளஸ் நீங்க எடுக்கணுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீங்கன்னா தான், அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூட முடியும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. மேபி அடுத்த வருஷம் இன்னுமே அந்த அவேர்னஸ் ரொம்ப அதிகமாகி, இத விட அப்பியர் ஆன மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா, கட் ஆஃப் இன்னுமே அதிகமாகும். ஸோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு, அடுத்த வருஷம் படிக்க போற மாணவர்களுக்கு வந்து இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அடுத்த வருடம் படிக்க போற 2025ல எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லப் போறோம் அடுத்தடுத்த வீடியோல. ஸோ யாராவது இருந்தீங்கன்னா, சேனல கன்டினியூவா பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.